பெருநாள் லீவில் இன்னொரு நாள் சவுதியில் இருக்கிற அல் அக்ஸா அப்படிங்கிற ஒரு ஏரியாவுக்கு போயிருந்தோம். அங்கே வந்து அப்சர் லேக்குன்னு ஒரு லேக் இருக்குதுன்னு சொல்லி நெட்டில் பார்த்துருந்தோம். ஆனால் இப்போ தண்ணி கம்மியாக தான் இருந்தது. கூட்டமும் ரொம்ப இல்லை, ஆட்களே இல்லை. நிறைய பூச்சியாக பறந்துட்டு இருந்ததுனால நாங்களும் வண்டியிலேருந்து இறங்கல. பசங்க ரொம்ப பூச்சிக்கு பயப்படுவாங்கன்னு சொல்லிட்டு இறங்க வேணாம், வண்டியிலேருந்தே பார்த்துக்கலான்ட்டாங்க. ஆனால் ரூட் வந்து எப்படின்னா, அங்கே ஆல்ரெடி அதுக்கான ரோடு வந்து க்ளோஸ் பண்ணி வேறு ஒரு போர்டு வச்சு கொஞ்சம் முன்னாடியே எக்ஸிட் எடுக்கிற மாதிரி பண்ணியிருந்தாங்க. அங்கே வந்து என்னென்னா ரோடே சரியில்லை, ஃபுல்லாக மண்ணாக இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் உள்ளே போகிற மாதிரி இருந்தது. அதை முடிச்சுட்டு ஜவாதா பார்க் அப்படின்னு சொல்லி ஒரு பார்க்கு, அங்கே இதுக்காக தான் மெயினாக போனது. இதுக்கு முன்னாடி வந்திருக்கோம், இவங்க ஆஃபீஸ் வேலையை எங்களை கூட்டிகிட்டு போயிருக்காங்க. ஆனால் அப்போ இருந்ததை விட இப்போ நிறைய அப்டேட் பண்ணியிருக்காங்க. பெருநாக்காக நிறைய ஆக்டிவிட்டீஸ் வச்சுருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வந்து 10 ரியால் ஒரு ஆளுக்கு. அப்புறம் உள்ளே போய் நம்ம வந்து நம்ம ஊர் பொருட்காட்சிலெல்லாம் நம்ம என்ன ரைடு போகணுமோ அதுக்கு நம்ம காசு கட்டி போவோம்ல, அந்த மாதிரி நம்ம போய்க்கலாம். நம்ம தேவைக்கு எந்த ரைடு வேணாலும் போய்க்கலாம். ஒரு குளம் மாதிரி இந்த இடத்துல இதை சுற்றி ஃபுல்லாக ரைட்ஸ் இருக்கும். நம்ம சுற்றி ரவுண்டாக சுற்றி வந்தோம்னா எல்லா இதுவுமே கவர் பண்ணிடலாம். எடுத்தோடனே இந்த கயிறில் போகிறதும் அந்த ஜம்பிங்கும் இருந்துச்சு. சின்ன பையன் வந்து அந்த கயிறில் போகிறது போக மாட்டேன்னு சொன்னதுனால அவனை ஜம்பிங்கில் விட்டுட்டு இந்த கயிறில் என் பெரிய பையன் மட்டும் போனான். இது கயிறில் போகிறதுக்கு 15 ரியால், அந்த ஜம்பிங் வந்து 10 ரியால். இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்த மாதிரி இருக்கும், ஆனால் ரொம்ப கஷ்டம்தான். நான் இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் இந்த இடத்துக்கு போகும்போது என் பையன் இதில் போனால் ஆசைப்பட்டான், கொஞ்சம் பயந்தான். அப்போ யாராவது வந்தால் நான் போகிறேன் அப்படின்னா, அதனால தான் நானும் அவன் கூட சேர்ந்து போனேன். அப்போது ரொம்ப பயமாக தான் இருந்தது. அதுவும் அந்த கயிறு மேலே தனியாக வெறும் கயிறில் மட்டும் நடக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆனால் நான் நம்ம நடக்க நடக்க நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது. ஸோ அதனால் அவன் சொல்கிறான், நான் இதில் கண்டிப்பாக போவேன், இந்த தடவை எனக்கு யாரும் துணைக்க வேணாம், நானே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் அதில் போயிட்டான். அங்கேயே பக்கத்தில் நிறைய ஸ்நாக்ஸ் கடைகள் இருக்குது. அப்புறம் அரபிக் ஃபுட் எல்லாமே உள்ளே வச்சுருந்தாங்க. நிறைய சின்ன சின்ன ஸ்டால் போட்டு ஒவ்வொரு ஆக்டிவிட்டியாக இருந்தது. நம்ம தனித்தனியாக பே பண்ணி நம்ம ஒன்று ஒன்றா விளையாண்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட்டாக டெசர்ட் கார் ஓட்டுற இடமும் இருக்கும். அப்புறம் வந்து குதிரையில் போய்க்கலாம். அப்புறம் ஒட்டகம், அந்த மாதிரி ஒட்டகத்துக்கு 15 ரியால், அப்புறம் குதிரைக்கு வந்து 10 ரியால் இருந்தது. அப்புறம் இந்த டெசர்ட் காருக்கு வந்து 30 ரியால் 15 நிமிஷத்துக்கு ஓட்டிக்கலாம். அப்புறம் இந்த ஒரு ஏரியாவில் வந்து நான் ரவுண்டாக எல்லா ரைட்ஸும் வச்சுட்டு எது போனாலும் 10 ரியால் அந்த மாதிரி டிக்கெட் வாங்கிட்டு போகணும். சின்ன பையன் சின்ன ரைட்ஸ்லாம் போனால், பெரிய பையன் கொஞ்சம் பெரிய ரைட்ஸில் போயிட்டு வந்தான். ஆனால் உள்ளே வரும்போதே போட்டிங் பார்த்து வச்சுட்டாங்க, கண்டிப்பாக போகணுன்னு. அதில் ஃபேமிலி போட் இருக்குது, அது வந்து 30 ரியால் ஒரு ஆளுக்கு. இந்த மாதிரி ஸ்பீட் போட் வந்து ஒரு ஆளுக்கு 15 ரியால், ஒரு 3 ரவுண்டு அடித்து விடுவாங்க. இல்லை நம்மளே தனியாக ரோ பண்ணுற மாதிரி போட்டும் இருந்தது. அது 15 மினிட்ஸுக்கு வந்து ஒரு ஆளுக்கு 15 ரியால் அந்த மாதிரி தனியாக வச்சுருந்தாங்க. 3 டைப்பாக வச்சுருந்தாங்க. அது இந்த மாதிரி இந்த பிரிட்ஜில் அந்த குளத்துக்கு மேலே பிரிட்ஜில் நடந்து போகிற மாதிரி, சைக்கிள் ஓட்டுற மாதிரி அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. இருந்தாலும் கடைசியில் அவங்களுக்கு பலூன் வாங்கினா தான் வீட்டுக்கு போகணுன்ட்டாங்க.